Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதும் கூட கஷ்டத்தை துன்பத்தை அவன் பட்டு இருக்கிறான். ஆனா தாவீதனுடைய ஒரு ஜெபம், தாவீதனுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 90:15 வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அவன் என்ன ஜெபம் பண்றான்? என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறான்? நான் துன்ப கஷ்டத்தை பட்ட சரியான நாட்களுக்கு எங்களை என்ன பண்ணுங்களாம்? மகிழ்ச்சியாக்கும். நான் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டேன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு மேலே என்னை ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, 50 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 50 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த காலை வேளையில் நீ எவ்வளோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்டு இருக்கிறியோ அதற்கு ஈடாக அதுக்கு மேலாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு முடியாத லாபத்தை பார்க்க போற. புரியுதுங்களா? நீ துன்பத்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை பார்க்க போற. நீ வேதனையை பார்த்தீங்கன்னா இன்பத்தை பார்க்க போற. நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா மேன்மையா ஆண்டவர் மாற்ற போறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை வருஷத்தை அத்தனை ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்க, கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. அவர் ஏதோ சும்மா உங்களை வேதனைப்படுத்ததை பார்த்துட்டு இருக்க போறது இல்லை. எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை எத்தனை மினிட்ஸ்ன்னு ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு. அத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்ற போறார். ஏன்னா அவ்வளோ வேதனையும் அவ்வளோ துன்பத்தையும் நீங்க விதைச்சிருக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பானா. புரியுதுங்களா? அப்போ அறுவடையின் காலத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, வேதனைப்பட்டு துன்பத்தைப்பட்டு அதுக்கு ஈடாக அதுக்கு மேலாக ஆண்டவர் செய்ய போறார். ஏன்னா வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இனிமே என்ன ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, நான் கண்ட துன்பத்துக்கும் ஆண்டவரே வருஷத்துக்கு ஈடாக என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக்குங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. கஷ்டம் நல்லதுதான், புரியுதா? அதனால ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, தேவரீர் இப்போ ஆண்டவரே ஜனங்க ஆண்டவரை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் ஆண்டவரை துன்பப்பட்ட ஆண்டவரை கண்ட வருஷத்துக்கும் ஈடான சரியாக ஆண்டவரை மகிழ்ச்சியை நீ தரும்படியா அப்படி சமூகத்தில் வருகிறேன் அப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை பட்ட ஒவ்வொரு நாளையும் நீர் கணக்கு வைத்து இருக்கிறீர். கர்த்தர் இதை ஆசீர்வாதமாய் நன்மையாய் வைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ கிருபை உண்டாக முடிய ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிறந்த நாளையும் கல்யாண நாளையும் பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்த முடிய ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். Praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.